யாரம்மா வீட்டுல? யாரையாது? இந்த பஸ்ல ஓடுற அம்மா இருக்காங்களா? அவங்க ஓடல, இப்ப நின்னுட்டாங்க. அட பிட் நோட்டீஸ். நீயா ஏயா வெளியில இருந்து கத்துற? பூங்காவனம் அப்படி எல்லாம் சொல்லாத. அப்படிங்களா? குளிர்ச்சியா பேச மாட்டேங்கிறிய. இப்ப எங்க வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? பூங்காவனம் அடச்சி போயா வெளியில. குளிர்ச்சியா பேசணும். விரட்டாத பூங்காவனம், விரட்டாத. ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்த. என்னையா சமாச்சாரம்? உங்க ஃபாதர் இருக்காரு? ஒர்க் ஷாப் போயிருக்கிறார். மதர் கடைக்கு. பூங்காவனம் என்னையா? நீ பஸ்ல நிக்கிறதையும் இறங்குறதையும் டிக்கெட் கொடுக்கறதையும் ரைட் சொல்றதையும் பார்த்து என் மனசு உங்ககிட்ட வந்துட்டு. ஏயா இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு நினைச்சு உருகுது. பூங்காவனம் இந்த ஏன் டிரைவரை அந்த பேச்செல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிறாத. உன்னால என் வேலையை கூட ராஜினாமா செய்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கை காடல் நீராகிவிட்டதே. அடிப்பாவி, என் உள்ள கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டாயே. என்னையா நடிக்கிறியா? நோ நோ, தட் இஸ் நேச்சுரல். ஐ சி. ஐயா டிரைவரை இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நேரம் எங்க அப்பா அம்மாட்ட வந்து கேளு. அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். வரும்போது குருவி சாஸ்திரக்காரனை மீட் பண்ணிட்டு தான் வந்தேன். பேர் பொருத்தம், ஜாதக பொருத்தம், ஸ்டார் பொருத்தம்லாம் சரியா இருக்குன்னு சொன்னான். யார் அவன்? அத்தை. ஆமா அத்தை, உங்க மகனுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடிய மன்னார். ஓஹோ, மன்னாரா? அடே, கெட்டி மோட்டார் மகன் மன்னார் தானே நீ? ஆமாங்க. ஆமா. அடப்பாவி, என்னங்க பொல பொலன்னு வாழ்ந்துட்டியா? பரவாயில்ல, நிக்கிறேன். உட்காரு. ஆமா, இப்ப எப்படி சௌகரியம் தானே? ஒன்னும் டிபிகல் இல்லையே? இது இல்லையான்னு. இப்ப சௌகரியமா எங்க இருக்கிற நீ? என்ன செய்யற? நம்ம பூங்காவனம் இருந்த பஸ் கம்பெனில தான் நானும் டிரைவரா இருக்கேன். இப்போ இருக்கியா? ஆமாங்க. பரவாயில்ல. அம்மா, மன்னருக்கு காப்பி கொண்டாமா. வந்துட்டுதான் டிபிகல். ஏங்க பூங்காவனத்தை ஏன் நிறுத்தி விட்டீங்க? பஸ் கம்பெனில இருந்து சம்பளம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் காலகாலத்துல யாருக்காவது கட்டி கொடுக்கணும்னு தான். ஓஹோ, அப்படிங்களா? நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல போறேன், நீங்க வருத்தப்படாதீங்க. ஒண்ணும் வருத்தம் இல்லப்பா. வருத்தப்பட மாட்டீங்கல்ல? எங்க அப்பாவும் நீங்களும் அந்த காலத்துல இருந்து எப்படி இருந்தீங்க? எவ்வளவு சிநேகிதமா இருந்தீங்க சொல்லு. சிநேகித மாத்திரமா? சிரிக்க வேண்டாம். ஒத்துமே. பாரு, என் கண்ணுதான் அவருக்கு, அவர் வாய் தான் எனக்கு. சொல்ல போனா உயரத்துல கூட ஒரே அளவுதான். அத ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த பந்தம் இப்ப நீடிக்கணும்னா எந்த பந்தம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது, நல்லா புரிஞ்சுக்கிட்டு. அந்த பந்தம் இப்ப நம்மக்குள்ள நீடிக்கணும்னா என்ன என்ன உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அட பாவி, ஐயோ என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் தப்பா நீங்க எடுத்துக்கூடாது. பெண்ணை கட்டிக்கணுமா? நல்லா நினைச்சு பாரு. ஓடா வெளியே. ஐயோ நீங்க நினைச்சு பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச எனக்கு வராது. சரிங்க. உங்க அப்பாவும் நானும் இருந்த ஸ்நேகத்துக்கு என் பெண்ணை நானே உனக்கு கட்டி கொடுக்கணுமேப்பா. மாமா, நமஸ்காரம் மாமா. அத்தை, நமஸ்காரம். ஐயோ சந்தோஷம் தாங்கலையே. ஐயோ வெக்க வேற வந்துட்டு. ஏமா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? நீ ஏண்டி நிக்கிற? நீ ஓடு. எங்கப்பா சொல்றீங்க? பேசாதே, போ சமையல் கட்டுக்கு போ. காரணம் நீ டியூட்டில கரெக்டா இல்லன்னு உன் மேல ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. அதனால உன்னை வேலையில இருந்து நான் நீக்கிருக்கேன். சார், வேற ஏதாவது காரணம் சொல்லுங்களேன். வேலையில இருந்து நீக்கின பிறகு காரணம் கீரணம் அனாவசியமா பேசக்கூடாது, தெரியுமா? சார், நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. வரேன் சார். குட் பை. கோச்சுக்கிட்டியா? நீ என் பேச்சு கேட்டு நடந்தா உனக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அப்படிங்களா? உன்னை நான் சீமாட்டியா வாழ வைக்கிறேன். நிஜமா? என்ன சொல்ற? என்ன சொல்லட்டுங்களா? சொல்லு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. யாருக்க வெக்கப்படுறதுக்கு? சும்மா சொல்லு. அப்போ சொல்லிடுவேன். சொல்லு. என்ன சொல்ற? ஜாக்கிரதை, கண்ணே தோடுவேன். இந்த ஊரை விட்டு நீ எங்கே போக முடியும்? இரு பாத்துக்கிறேன்.
என்ன டைம் ஆகி புறப்பட வேண்டாம்? வணக்கம், நீங்க போயிட்டு வாங்க. என்ன சமாச்சாரம்? என்ன வேலையில இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்? அது உங்க மேனேஜரை கேளுங்க. வரேன் சார். அமரா, சார் சார் வாங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, சும்மா இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே நிக்கிறேன். ஐயா இருக்காங்களா? அப்பா கிளப்புக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பாருங்க, மேனேஜர் ராமுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல. கண்டக்டர் பொண்கள் கிட்ட காலித்தனமா நடக்கிறது. அவங்க மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே வேலையை விட்டே நீக்கிடுறது. இன்னைக்கு கூட பாருங்க, அமுதாங்கிற பொண்ணை காரணம் இல்லாம வேலையை விட்டு நீக்கி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு. இப்படி அவர் நடந்துகிட்டு இருந்தா நம்ம முதலாளிக்கு தானுங்களே வெளியில கெட்ட பேர் வரும். ஏற்கனவே அப்பா கிட்ட ராமு நடத்தி பத்தி ஜாடையா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மேனேஜர் பதவியில இருந்து நீக்கிட சொல்லி கண்டிச்சு சொல்லிடுறேன். ரொம்ப சரிங்க, நான் வரேன். இருங்க, காபி சாப்பிட்டு போகலாம். வேண்டாங்க, பரவாயில்ல. ஏன் அவசரப்படுறீங்க? பஸ் ட்ரிப் முடிஞ்சதுல்ல? முடிஞ்சது. எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. நானும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அது? அவசரமா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. சாவகாசமா இன்னொரு நாளைக்கு வர்றேன், அப்ப சொல்லுங்களேன். சொல்லுங்க. உங்க அப்பா மாமனார் ஆயிட்டாரா? எப்படிங்க? உங்க அப்பாவுக்கு மருமக வந்துட்டாளான்னு கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆயிட்டுதான்னு கேட்கறதுக்காகவா இத்தனை மரபுள்ளான கேள்விகளை கேட்டீங்க? இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அது சம்பந்தமா தான் சிந்தனை செய்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. முதல்ல நீங்க அப்பா வந்த உடனே ராமனுடைய மேனேஜ்மெண்ட பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு பாருங்களேன், நீங்களே அதிர்ச்சி அடைய போறீங்க. நல்லது, நான் வரேன். ஏங்க, இந்த அகால நேரத்துல அமுதா வீட்டுக்கு எதுக்கு நான் போகணும்னு சொல்றீங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? கண்டக்டர் வேலையில இருந்து அமுதாவை அந்த மேனேஜர் ராமு பையன் விலக்கிட்டான். இந்த சமாச்சாரத்தை நான் முதலாளி மக விமலா கிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா அவனை மேனேஜர் வேலையில இருந்தே நீக்கிறதாக சொல்லிட்டாங்க. இந்த நல்ல செய்தியை நாம அமுதா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். வா. ஓஹோ, அப்பா, வெளியில காத்து அசாத்தியமா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. பரவாயில்லம்மா, கொஞ்சம் காத்து வேணும்னு தான் இங்க படுத்தேன். நீ படுத்து தூங்கம்மா, தூங்கு. வேலை ஐயா, வேலை, நல்ல சமயத்துல வந்தப்பா, நல்ல சமயத்துல வந்தப்பா. வேலை, அமுதாவை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். காப்பாத்து, காப்பாத்து, கடைசி வரைக்கும் காப்பாத்த. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆகட்டும் ஐயா. அமுதா, அமுதா. அமுதா, கவலைப்படாது. நடந்தது நடந்தது. எல்லாம் அந்த ராமுவனுடைய வேலையாத்தான் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் உங்க அப்பாவை கொள்ளவர்களை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். அண்ணா, அந்த பசங்க பின்னால செவிலியர் குதிச்சு ஓடிட்டாங்க. சரி, அவங்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம். நீ உங்க அம்மாவை கூட்டி வந்து அமுதாவுக்கு துணையா இருக்க சொல்லு. நம்ம ஆட்களை எல்லாம் கூப்பிட ஆக வேண்டிய காரியத்தை உடனே கவனிக்கணும். ஒரு சீக்கிரம் போ. என்னடா அது உடம்பு தயார் பண்ற? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் அப்பா அடி தாங்க முடியலையோ? சரி, அப்பா எங்க? அப்பா இப்பதான் இங்க வெளியே போனாரு. வெளியே போயிட்டாரா? வெளியில எங்கேயும் போறதாப்பா, உன் பின்னாலே தான் வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு எங்க கண்ணு தெரியுது இப்போ? நீங்க தான் டைவர் ஆயிட்டீங்களே, டைவரு. டேய், இங்க வாடங்க. ஆமா, இந்த மாசம் உன் சம்பள பணம் குறையுது, அதனோட விலாவதி என்னடா? என்னுடைய அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன். கடை வாங்கினியா?
யார கேட்டு வாங்கின? யார கேட்டு வாங்கணும்? எதுக்குடா வாங்கின? இதையெல்லாம் நீங்க எப்ப கண்டுக்கிறீங்க? டேய், 1000 சொல்லு. இந்த மாச சம்பளத்துல ஒரு தம்படி குறையாம கம்ப்ளைண்ட் என் முன்னாடி கொண்டாந்து வச்சாகணும். அத நிச்சயம் சொல்றதுக்கு இல்லப்பா. ஏன்? இந்த மாசம் முடிகிற வரையில நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? எது? இல்லப்பா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. அதுக்குள்ள இந்த மாசம் முடிவை பத்தி பேச போயிட்டீங்களேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ, தம்பி ரொம்ப மேல போயிட்டாரு. ஏய், நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல பணிஞ்சு பேசணும்னு சொல்லி தரலையா? நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன். இந்தாடா, இந்த கிருத்தியம் எல்லாம் பேசாதடா. வாடா இப்படி. என்னப்பா? நல்ல பிள்ளை இல்ல. ஐயோ, வாடா இப்படி. சொல்லுங்க. வாடா. நம்ம சங்கர்லிங்கம் பொண்ணு சாந்தா இல்ல? ஆமா. அவளைத்தான் உனக்கு பாத்துருக்கேன். அப்படியா? பொண்ணு நெல்லிக்கா மாதிரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா? சமையல் எல்லாம் அவ்வளவு சோகா. அப்ப உங்க பாடு அதிர்ஷ்டம் தான். ஒரு விளையாட்டு நாலு நட்சத்திரம் கிழமை அது இதெல்லாம் சீக்கிரமே பாத்துறேன். செய்யுங்க. நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் பார்த்து அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுடுங்கப்பா. அர்த்தம் கட்ட பயல, என்னடா ஆமோதிச்சுக்கிட்டே வந்த திடீர்னு அணுகுண்ட தூக்கி போட்டுட்ட? அப்பா, கல்யாண விஷயத்தையெல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடுங்க. இதுல நீங்க தலையிடவே கூடாது. அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். அப்படின்னா ஐயா, கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க? நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும், அன்னைக்கு தான். நீ நினைக்கிற அளவு நீ சாதாரணம் கிடைக்காதரா? டேய், நீ இப்ப சம்பளம் நான் செஞ்ச புண்ணியம்டா, நான் செஞ்ச புண்ணியம். சரிதான்ப்பா. இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல. சும்மா திண்ணையில் உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வைக்கலையடா? என்ன செய்யறது? எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு. முடிவா என்னதாடா சொல்ற? நான் சொல்ற வரையிலும் நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடை செய்யக்கூடாது. செய்துட்டா மாப்பிள்ளையா உட்காரத்துக்கு நான் ஆள் இல்ல. வேணும்னா என்ன உட்கார சொல்றியா? உங்க இஷ்டம். உருப்படாத பயல. டேய், நீ ஊர் ஊரா போய் தெரு தெருவா அலைஞ்சு கையில ஓட எடுக்கல, இந்த ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்க போறான்டா இந்த ஐயா கண்ணு. அப்பா, நானும் உயர்ந்த நிலைமைக்கு வந்து உங்க ஒரு பக்கத்து மீசைய நான் எடுக்க வைக்கல. நான் உங்க மகன் வேல் இல்ல. யாரையாது? வையாபுரி. வையாபுரி தான். எந்த பக்கம் இருந்தியா வர்ற? வாசப்படி பக்கம் தான். நாக்குட்டி மாதிரி சத்தம் போடாம வந்து நிக்கிறேன். சத்தம் போடாம இருக்குமா நாக்குட்டி? யோ வையா, அப்படி என்னங்க? இந்த பய வேலு வந்தான் இப்போ. வந்துருக்குதா? நீ சொன்ன பிரகாரம் சங்கர்லிங்கம் மக சாந்தாவை பத்தி இங்கதான் இருக்குதா வேலு? உள்ள போயிருக்கான். வெளியில வந்த உடனே கேளு. இதுல ஒரு டிபிக்கல் இருக்குதுங்க. வேலை இருக்குது. எனக்கு வேலை இருக்கு. பசங்க, ஏண்டா அமுதாவை தூக்கிட்டு வர சொன்னா அவங்க அப்பனே கும்பிட்டீங்கடா. பாவி பசங்க, போலீஸ் வந்து இங்க தேடிட்டு இருக்காங்களே. நீங்க இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. என்ன பசங்க வந்தாங்க, பேசுவாங்க, நீங்களும் பேசுவீங்க. இந்த கிளைனர் பசங்களுக்கும் டிரைவர் பசங்களுக்கும் ஏதோ பெரிய சச்சரவு போல் இருக்கு. அந்த சண்டை சமாச்சாரத்தை சொல்ல வந்தாங்க. தீர்த்து அனுப்பிச்சிட்டு வேற ஒண்ணு. அப்போ நான் வரட்டுமா? பத்துங்களா? எல்லாம் ஒண்ணு செய்யாது. இது வரும் போகும், வேற ஒருத்தரை ஒண்ணு செய்யாது. வேணுமா? வேண்டாம், அப்படி பொடினே போயிடுறேன். என்ன ராமு, வர வர ஒரு நிர்வாகம் சரியில்லையே. நேத்து கூட ஒரு கண்டக்டர் பொண்ணை நிறுத்திட்டியாமே, ஏன்? ஒழுங்கா வேலை செய்யலன்னா வச்சுக்கிட்டு வேடிக்கையா பார்க்க சொல்றீங்க. எதையும் கொஞ்சம் நிதானமா தான்ப்பா செய்யணும். மாமா, ஒன்னா ரெண்டா எத்தனை வேலைன்னு மாமா நான் கவனிக்கிறது. உனக்கு வேலையை குறைக்கணும்னு தான் நாளையிலிருந்து நம்ம கம்பெனிக்கு வேலுவையும் ஒரு மேனேஜரா போட்டிருக்கேன். வேலுவா? ஆமா, நம்ம டிரைவர் வேலுவா? ஆமாப்பா, அதே வேலுவை தான் சொல்றேன். நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சிடறேன். ஏன் வேலுவை மேனேஜரா போட்டுட்டேன்னா நீங்க 2 பேருமே மேனேஜர்கள் தான்ப்பா. அப்படி நமக்கு தேவையில்லை. நான் பார்க்க டிரைவர் வேலை செஞ்சவன் எனக்கு சரிசமமான சீட்ல வந்து உட்கார்றதுன்னா. ராமு, ஆத்திரப்படாதே. நீ ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்டை கவனிச்சுக்கோ, அவன் டிராபிக்கை கவனிச்சுக்கிட்டோம். அது நம்ம கௌரவத்துக்கு ஒண்ணும் சரிபடாது. உன்னை நான் என்ன வற்புறுத்தவா செய்யறேன்? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேலையே செய்ய வேண்டாம். அதுக்கு இல்ல மாமா, உங்க கம்பெனிக்கு நான் நாயா உழைக்க காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? இருந்தாலும் அந்த பயலுக்கு கையெழுத்து கூட ஐயோ போட தெரியாதே. ராமு, தலையெழுத்து நல்லா இருக்கப்பா, தலையெழுத்து நல்லா இருக்கு அந்த பையனுக்கு.
வர மாமா. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களாமே? வேலு, நீ ஒரு உண்மையான உழைப்பாளி. சம்பளம் வாங்குற இடத்துக்கு சளைக்காம வேலை செய்யறவன். நீ நாளையில இருந்து டிரைவரா போக வேண்டாம். உன்னை நம்ம கம்பெனிக்கு மேனேஜரா போட்டிருக்கிறேன். உனக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். எல்லா பொறுப்பையும் கவனிச்சுக்கோ. சார், நான் கனவுல கூட நினைக்காத மேனேஜர் பதவியே எனக்கு கொடுத்து ஆதரவு காட்டுறீங்கன்னா அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்க கம்பெனிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பாடுபட தயங்கவே மாட்டேன். நான் வரேன் சார். வணக்கம். பாத்தீங்களாப்பா எவ்வளவு பணிவோட பேசிட்டு போறாரு. இப்பேற்பட்ட ஆளுதான்ப்பா நிர்வாகத்துல இருக்கணும். உன் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஆள் இல்ல, கொஞ்சம் வசதியா தான் பேசுவேன். அப்படி ஒண்ணும் இல்லப்பா. யாரையா பாக்குறீங்க? என்னடா பாஷை இது? எல்லாம் நீங்க பேசுற பாஷை தான். ஐயோ, நம்ம வர வேண்டிய இடத்த விட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் போட்டுருக்க. ஐயோ, என்னையா பேச? வேலு தகப்பனார் வீடு இதானே? இத அப்பவே சொன்னா என்னதான்? ஐயா, ஐயா, உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாரா அவன்? ஹலோ, குட் மார்னிங். நீங்க நானே வேலு தகப்பனாரு? நான் தான். வேலு வேலை செய்யற பஸ் கம்பெனி மேனேஜர் நானு. ஐயோ, எதுக்குங்க? அந்த பஸ் முதலாளி மருமகன் தான். நீங்க உட்காருங்க. என்னதுக்கு? இல்ல, இந்த பையன் வந்த என்ன பயல இந்த ஆணி அடிச்சு வைக்க சொன்னல, நான் அடிச்சுதான் வச்சேன். என்ன வச்ச மூஞ்சி மோரக்கட்டை பாரு. கடங்கார பயலுக்கு போடுற சேர கொண்டாந்து மனுஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். உட்காரு, இங்க உட்காரு. இது நம்ம இடம், நான் உட்கார்ற இடம். உட்காரு. ஒரு பயங்கரமான பயல வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. பயந்துட்டீங்களோ? நான் பயப்படுறதாவது வாழ்க்கையில பயன்ற வார்த்தை நான் கேட்டதே இல்ல. அப்புறம் உங்க மகன் இருக்கானே வேலு, அவன் விஷயமா உங்ககிட்ட 2 வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அட்ரஸ் சரிதான். உங்க மகன் விஷயமா 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசு பேசு. உங்க மகன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா இப்ப வர வரதான் ரொம்ப சீப்பா போறான். ரொம்ப மட்டரகமா போறான். போனா போகுதுன்னு விட்டுட்டு வர்றேன், இல்ல தட்டி எரிஞ்சிருப்பேன். உங்க மகனைத்தான் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க. அவனுக்கு சரியா தெரியாது. எனக்கு கூட தெரியலையா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லையே. நான்சென்ஸ். கடைசி தடவையா சீரியஸா சொல்றேன். இனிமே அந்த பையன் ராங் ரூட்ல போனா இருக்கிற வேலை இருந்து சீட்டை கழிச்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே விட்டுடுவேன். அது மட்டும் இல்லையா, அவன் குடும்பமே அம்போன்னு நடுத்தரவு நிக்கிற அளவு கொண்டாந்து விட்டுருவேன்னு கண்டிச்சு சொல்லி வைங்க அந்த இடியட் கிட்ட. அடே முத்தையா, இந்த கதவை சாத்துற. சோத்துக்கு விதியத்தனால சோம்பேறி பசங்களை நான் சந்தேகத்தாயா? போட்டுக்க போட்டுக்க கோட்டை. போனா போகுது. ஏழ்மையான வீட்டுல பிறந்த பையன் ஆச்சேன்னு பார்த்தீங்க. இல்லன்னா தட்டி தட்டி எறிஞ்சிருப்பான் அந்த பையனை. என்ன மிஸ்டர்? மிஸ்டர் என்ன பிரதர் வர வர ஓவரா போகுது? என்ன பிரதர்? ராஸ்கோல் சண்டியரா நீ? பாட்டை முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் சண்டியர்றோம். ஒரு சுத்து நீ பேர என்கிட்ட அருவாலை கொண்ட என் வீட்டுல வந்து ஏன் போய் என்னது என்னடா இத நீ கையிலே வச்சிருக்கிறியா? சிகரெட் சிகரெட். அருவாள் அருவாள் எதுக்கு உண்டா சொன்னீங்க? அருவாள் எதுக்கு? அருவாள் எதுக்கு? அருவாள் எதுக்கு? என் ஆயுசுல இதுவரைக்கும் என் முன் ஒரு பையன் பேசுனது. நீ அயோக்கிய பையன் 1000 பேசிட்டு
அமுதா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவங்க அப்பா வந்துடுவாரா? நடந்ததை நினைக்காது. நான் இருக்கிறேன். உன் கஷ்ட நஷ்டத்துல கடைசி வரையிலும் பங்கெடுத்துக்கிறேன். அமுதா, அமுதா, என்ன பாரு. உங்க அப்பா நீ எல்லாம் இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? உன்னுடைய விருத்தாந்தம் என்ன? எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லு. அமுதா, என்கிட்ட நீ எதையும் சொல்லலாம். சொல்லு. எங்க அப்பாவுக்கு 2 பெண்கள் பிறந்தோம். என் தங்கச்சி பிறந்த உடனே எங்க அம்மா இருந்து போயிட்டாங்க. எங்களை வளர்ப்பதற்கா எங்க அப்பா படாத கஷ்டமெல்லாம் பட்டார். வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு நாள் உட்காருங்க. என்னய்யா அவர்களுங்க, நீ சொன்ன மாதிரி வந்துட்ட. என்ன முடிவு சொல்ற? என்ன முடிவுங்க? என் சின்ன பொண்ணு இருக்க இது ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா சின்ன பிள்ளையில இருந்த பிரியம் ஜாஸ்தி. என்னாலையும் இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியல. ஏதோ உங்களிடத்திலேயாவது அது நல்லபடியா வளரட்டும்ங்கிற முடிவுக்கு தான் நான் வந்துட்டேன். இல்லைங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் பொண்ணுக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் சொல்லி வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுற. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா பங்கஜா, பங்கஜா, இதுதான் என் பொண்ணுங்க. அம்மா, இவர் நட்டுவனாரு சுருளிமலை. ஆமா, இந்த 2 பொண்ணுங்கள்ல என்னோட அனுப்புற பொண்ணு இல்லையா? அதுதான் என் சின்ன பொண்ணு. அதுதான் உங்களோட வர்றது. இது அது என் பெரிய பொண்ணு. அதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா பிடிக்காது. பங்கஜம், எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு மனசு வருதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வருத்தப்படாதீங்க. அம்மா, எங்களை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. சந்தோஷமா போயிட்டு வாமா. பிறந்து வா. அப்பா, நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. அக்கா, பங்கஜம். அமுதா, பொண்ணு போகும்போது சந்தோஷமான வார்த்தை சொல்லி அனுப்பம்மா. வாமா. போயிட்டு வா. அமுதா, அழுகாதம்மா. பொண்ணு எங்க போயிடுச்சு? நல்ல வாழ போகுது, கவலைப்படாத. அப்பா, இனிமே நாம் இந்த ஊர்ல இருக்க கூடாது. முதல்ல கடன்காரங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. வேற எங்கேயாவது போய் பழைக்கலாம். வேற எந்த ஊருக்கு போனாலும் நான் என்ன வேலை செய்து பிழைக்க போறேன். கவலைப்படாதீங்க அப்பா, நான் இருக்கேன். ஏதாவது வேலை செய்து உங்களை நான் காப்பாத்துறேன். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எங்கே என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விசாரிக்கலையா? இல்லை. பாவம், பரிதாபகரமான கதை. அமுதா, எனக்கு பஸ் கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிட்டு. இனிமே நீ எங்கேயும் வேலை செய்து பழைக்க வேண்டாம். உங்க அப்பா சொன்ன மாதிரி உன்னை என் வாழ்க்கை துணைவையா அடைய முடிவு கட்டிட்டேன். கிடைக்கிற ஊதியத்தை கொண்டு 2 பேரும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். என்ன சொல்ற அமுதா? எதுக்கெடுத்தாலும் படபடன்னு பதில் சொல்லுவேன். இப்பயே மௌனம் சாதிக்கிறேன். என் சந்தோஷம் எல்லாம் எங்க அப்பாவோட போயிட்டு. அப்படியெல்லாம் சொல்லாது. இந்த துன்பம் வாழ்க்கையில் ஏற்படுறது இயற்கை. இதுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை வேணும். ஏண்டா, அந்த பையதான் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா? காலங்காத்தால குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன? குடிச்சது போதும், எலும்பு அடிச்சிருவான் போல இருக்கு. இல்ல, நம்ம வையாஃப்ரியானல்ல, அவர் மக பூங்காவனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க. எது புரியுதா? புரியுது. அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன். என்னது, வையாபுரி மகளுக்கு கல்யாணமா? அட குட்ட பயல, ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லலையே. சரிதான், அவன் உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வருது போல் இருக்கு. வரட்டு நாளைக்கு. எங்க புது மாப்பிள்ள மாதிரி பெறப்பட்டீங்க? அப்பா, நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காதீங்க. இல்ல, உன் கல்யாண விஷயமா சொன்னே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது?
அப்பா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நேரமா அது போகணும்னா தம்பி எத்தனை தடவை கேக்குது? 3 சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும். போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. முத்தையா, வர வர இந்த பய என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப தம்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டுது. கும்பிட்டான் பாத்தியா? எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டானே. அத்தா. அமுதா, தம்பி, தாலி கட்டியாச்சு, தனி குடித்தனமும் வந்தாச்சு. இனிமே இந்த வீடு சொந்த வீடாக மாறி அடுத்த வருஷம் தங்க தொட்டுல ஒரு குழந்தை தவழணும். போங்கம்மா. ஏன் நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக மாட்டீங்களா? என்னத்தா நீங்க? அண்ணி, இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி உங்க கூடவே இருக்கிறதுக்கு குருவி குஞ்ச பிடிச்சு கூட்டுல அடைச்சு வச்சிருக்கேன். அண்ணன் இல்லாத நேரத்துல நீங்க அதோட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. பெருக்கா பெரிய புத்திசாலிடா நீ. அமரா, இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டாரு. அமரகவி பாரதியார் கூட சிட்டுக்குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு. எப்படி அத்தா? மனிதன் சிட்டுக்குருவியை போல வாழணும்னு நினைச்சு, தெய்வமே எனக்கு 2 சிறகுகள் கொடுக்க மாட்டாங்க, பாழ்பட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எறிந்துவிட்டு இச்சப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியிருக்காரு. அத்தா, அதனுடைய சுதந்திரத்தை கெடுத்து இப்ப கூண்டுக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன, உனக்கு துணை வேண்டாம்? என்ன, உப்பு புளி மிளகா சாமான் எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன். நானே சமைச்சிடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சமைக்கிறேன். நீங்க என்ன சாப்பிடணும்? எல்லாம் ஒரே சாப்பாடு தானே அம்மா, எங்க சாப்பிட்டா என்ன, நாங்க போயிட்டு வர்றோம். அத்தா, நம்ம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகளே 2 பேரும். இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரு சாப்பிடுறது? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா வந்தா போதும், உலகமே வந்த மாதிரி. நீங்க 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, அதை தின்னு தீக்கிறதுக்கு நானும் எங்க அம்மாவுமே போதும். டேய், இவரங்கிட்ட பையல போடா பேசாம. தம்பி, நான் வர்றேன்ப்பா. அமுதா, நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. தம்பி கொஞ்சம் முன்கோதி, அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மா, கொடியவரா இருந்தால், அவர் குணம் தெரிஞ்சு நடக்கிற பெண் ஜாதியா இருந்தா குடும்பத்துல என்னைக்கும் குறைவே இல்லை. நீ மகாராஜா இருப்பேன். நான் வர்றேம்மா. என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் சொன்னாங்க. சரி, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நீ என்ன பதார்த்தம் நல்லா சமைப்ப? நீங்க என்ன பிரியமா சாப்பிடுறீங்க? நீ என்ன சமைப்ப அதை சொல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது சொல்லுங்களேன். நீ வேம்பு சமைச்சு போட்டாலும் நான் கரும்பா சாப்பிடுவேன். அத்தா, இந்த அன்பு எப்பவும் மாறாதே. அட பைத்தியமே, ஏன் இப்படி அடிக்கடி கேக்குற? அனாதையா வர பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நல்ல கணவனை கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு சதா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அமுதா, சந்தேகங்கிற வார்த்தை தான் பெண்களுடைய எண்ணத்துக்கு பெரிய இது. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாது. நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன், உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் எண்ணிக்கு நடக்கவே மாட்டேன். நீங்க என் எண்ணத்துக்கு மாற நடக்கவே மாட்டீங்களே? நிச்சயமா நடக்க மாட்டேன். அப்படி என்ன நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம், போக்கிரி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க. என்ன அத்தா, ஒருத்தர் தன்னை உயிரும் போது அவங்க செய்யற தவறையெல்லாம் விட்டுட வேண்டியதுதான் பெருந்தன்மை கழகு. அமுதா, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம். இந்த பணத்தை முதல்ல உன் கையால் இது பணப்பெட்டியா மாறி அதுக்கப்புறம் இரும்பு பெட்டியாகி பிறகு பாராள பெட்டியிலே பவுன் பவுரா உனக்காக. உங்களுடைய பரிபூர்ண அன்பு இருந்தா அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன். நமக்கு இப்போ எல்லா அந்தஸ்து இருந்தும் ஒரே ஒரு குறை. என்னது? என்னுடைய தாய் தகப்பந்தான் நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாம தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அது நினைச்சுதான்
நான் வருத்தப்படுறேன். அமுதா, எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருது. வாங்கத்தான்.